திமுக முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமியின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான கல்லூரி உட்பட 7 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று காலை முதல் ஒரே நேரத்தில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த திமுக ஆட்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராக இருந்தவர் பொங்கலூர் பழனிசாமி. கோவையில் உள்ள இவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று காலை 6 மணியளவில் அதிரடியாக நுழைந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரது பண்ணை வீடு, அலுவலகம் மற்றும் கல்லூரியில் 30க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் புகுந்து இன்று காலை 6 மணி முதல் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் அமைச்சரின் நெருங்கிய நண்பரான சிவா என்பவரது வீட்டிலும் போலீசார் சோதனையை மேற்கொண்டுள்ளனர். இந்த சோதனையின் போது திமுகவினர் குவிந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அருகே உள்ள அவரது சொந்த ஊரான செம்பேகவுண்டன் பாளையத்தில் உள்ள அவரது வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் காலை 6 மணி முதல் 11 மணி வரை தீவிர சோதனை செய்தனர். நவீன ஸ்கேன் கருவிகளைக் கொண்டு சோதனை செய்ததாகவும் இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் திமுக அவருடைய அமைச்சர் திரு பொங்கலூர் பழனிசாமி அவருடைய வீட்டில் மொத்தம் 7 இடங்களில் சென்னை, கோவை, திருப்பூர் உள்பட 7 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் இன்றைக்கு அதிகாரிகள் சோதனை ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர் வீட்டில் இங்கே அதிகாலையில் 7 மணிலிருந்து சுமார் 9 லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை சரி பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கேப்டன் டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெயக்கண்ணனுடன் செய்தியாளர் சிவராஜன். மேலும் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள பொங்கலூர் பழனிசாமியின் வீட்டிலும் இன்று காலை சுமார் 7 மணி முதல் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனைகளில் நில மோசடி தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாய பணிகளுக்கு ஆள் கிடைக்காததால் மலர் பயிரிட்டு வரும் விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் ரோஜா, குண்டுமல்லி, கனகாம்பரம் போன்ற பூச்செடிகளை பயிரிட்டு வருகின்றனர். பெரும்பாலான விவசாய தொழிலாளர்கள் அரசின் 100 நாள் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு சென்று விட்டதால் மலர்களை பறிப்பதற்கு போதிய தொழிலாளர்கள் கிடைக்காமல் ஆட்கள் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. குண்டுமல்லி மலர்கள் பறிப்பதற்கு போதிய தொழிலாளர்கள் இல்லாமல் செடியிலேயே கருகி நாசமாகி வருகின்றன. இதனால் விவசாயிகள் பெரும் கவலையில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சையில் மாவட்ட ஆட்சியரின் திடீர் சோதனையில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரேஷன் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தஞ்சை கீழவாசல் சரபோஜி மார்க்கெட் பகுதியில் உள்ள மளிகை கடைகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அரிசி, பாமாயில், மண்ணெண்ணெய், பருப்பு போன்ற பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் தலைமையில் திடீர் சோதனை நடைபெற்றது. சோதனையில் ரேஷன் பொருட்கள் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு 100கணக்கான மூட்டை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெரம்பலூர் அருகே உள்ள தேன்பாறை அருவியை சுற்றுலா தலமாக அறிவித்து அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வசதியாக சாலை போக்குவரத்து மற்றும் பாதுகாப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வடமேற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்துள்ளது. மழைக்காலங்களில் இங்கிருந்து உற்பத்தியாகும் தண்ணீர் மாவட்டத்தின் அனைத்து நீர்பிடிப்பு பகுதிகளும் நிரம்பி வழிகிறது. ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் இந்த மலையிலிருந்து விழும் நீரூற்றுகள் 6 மாத காலத்திற்கு பெருக்கெடுத்து ஓடுவது வழக்கம். இந்த நிலையில் லாடபுரத்தை அடுத்துள்ள காரம்பட்டி கிராமத்தில் இயற்கை எழில் மிகுந்த தேன்பாறை என்ற அருவி உள்ளது. இந்த அருவி நாளுக்கு நாள் விரிவடைந்து புளியஞ்சோலையைப் போல் கண்கவர் காட்சியளிக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் கவர்ந்திழுக்கும் வண்ணம் உள்ளது. துறையூரிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொட்டும் தேன்பாறை அருவிற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் சாலை வசதியும் பாதுகாப்பு வசதியையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்ற செங்குத்தான சுவரின் மீது ஏறும் போட்டியில் 6 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மணிப்பூர் மாநில தலைநகர் இம்பால் நகரில் 2வது சர்வதேச அளவிலான செங்குத்தான சுவரில் வேகமாக ஏறும் போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியா, சீனா, இந்தோனேஷியா, மலேசியா, கிர்கிஸ்தான், கஜகஸ்தான் ஆகிய 6 ஆசிய நாடுகளைச் சேர்ந்த தடகள வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர். மூங்கிலால் உருவாக்கப்பட்ட செங்குத்தான 55 அடி உயர சுவரில் வீரர், வீராங்கனைகள் ஆர்வத்துடன் வேகமாக ஏறியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.
ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது வேக வீரர். புது மோட்டார் சைக்கிளில் இவர் 190 மைல் வேகத்தில் பறக்கிறார். ஒரு சக்கரத்தை தூக்கியபடி ஒற்றை சக்கரத்தில் வேகமாக விரைகிறார். பயிற்சியும் ஈடுபாடுமே இத்தகைய சாதனைகள் செய்ய வழிவகுக்கும். இதை பார்த்துவிட்டு யாரும் இதே போல முயற்சி செய்ய வேண்டாம். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே இன்று முதல் ஒருநாள் போட்டி. தோனி, டெண்டுல்கருக்கு ஓய்வு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.